தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. பட் அதே மாதிரி கோயில்லையும் எல்லாரும் பூஜை பண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இன்னும் அவங்களுக்கு தெரியல. அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் கிராமத்து கோயிலில் போய் பார்த்தா எந்த பிராமணர்ஸ் கிராமத்து கோயிலில் போய் பூஜை பண்ணிக்கிட்டு சார் எல்லா கோயிலையும் பண்ண சொல்லுங்க சார். எந்த கோயிலில் பண்ணணும்? பெரிய கோயிலையும் பண்ண திருச்செந்தூர் சொல்லுங்க. இருக்கீங்கல்ல, திருச்செந்தூர் யார் பண்ணுறா? ஐயர் தான் பண்ணுறாங்க. அங்கே போய் பாருங்க. ஒரு இது இப்போ பாண்டி கோயில், மதுரை பாண்டி கோயில் இருக்கு, ஐயர் பண்ணுறாங்களா? பாண்டி கோயிலில் பண்ணுவாங்க. உள்ளே யார் பண்ணுவா? பெருமாள் கோயிலில் யார் பண்ணுவா? பெருமாள் கோயிலை யார் பண்ணணும்? அங்கே ஐயர் தான் பண்ணுவாங்க. எங்கள் பெருமாள் கோயிலை நீங்கள் கறியை சாப்பிட்டு போய் உள்ளே பண்ணுவீங்களா? சார் எல்லாத்துக்கும் கறி சாப்பிடாதவங்க பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அப்போ எத்தனை பேர் இருக்காங்க நாயன்மார்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பிராமணர்ஸ் வந்து மட்டும் கோயிலுக்குள்ளே போகணும்னு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல. இப்போ எல்லா ஜாதிக்காரவங்களும் பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணலாம்னு சொல்லி அப்போயே அந்த பூஜைக்கு உண்டான வழிமுறைகள், பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி எல்லா ஜாதி இப்போ எப்படி இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயில் எடுத்துக்கிறது. ஏன் பிராமணர்ஸ் மட்டும் பண்ணுறான்? எல்லாருமே பண்ண வேண்டியதானே? பெரிய கோயில் எல்லாத்துலயும் ஐயர் தான் சார் பண்றாங்க. நீங்கள் காமன் பர்சன் தானே, கரெக்டான பேசுறீங்க. ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் ஆகிறதுக்கு உள்ள எவ்வளோ கம்யூனிட்டி இருக்குது தெரியுமா? அதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டாங்கன்னே தெரியல. ஐயர் அங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு பெரிய கோயிலில் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் வேணாலும் நம்ம சொல்லலாம். பெரிய கோயிலில் நீங்கள் இன்னும் குடும்ப கோயிலை விட்டுருங்க. நம்ம கருப்பசாமி கும்பிட்றோம், சொல்லமானை கும்பிட்றோம், இசைக்க கும்பிட்றோம். அது நம்ம ஊரில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணுறோம், யாருன்னு பார்க்காம பண்ணுறோம். ஓகேயா? இதே பிராமணன் இல்லாமல் எத்தனையோ சைவ ஆழ்வார்கள் இருக்காங்க, சைவ மக்கள் இருக்காங்க. அவங்கள ஏன் நீங்கள் கோயிலில் வந்து பூஜை பண்ண வைக்கக்கூடாது? ஐயர் தான் பண்ணுமா? இப்போ மதுரை மீனாட்சி கோயிலில் யார் பண்ணுறாங்க? ஐயர் தான் பண்ணுறாங்க. பட்டர் அவங்க வந்து ஐயர் பிராமணர்ஸ்லேயே பாருங்க சார், ஐயர் தான் சார். சரி, அவங்க பண்ணுறனால என்ன தப்பு? எல்லாரையும் பண்ணுவீங்க ஈக்குவலா உள்ள எல்லாத்தையும் எல்லா மதத்தில் உள்ள நீங்கள் எல்லா மதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதீங்க. நான்வெஜ் சாப்பிடாதானே பண்ணுவீங்க. ஏன் ஐயர் மட்டும் பண்ணணும்னு வச்சு? ஏன் நீங்கள் ஒரு கோயில், அந்த கோயிலில் மட்டும்தான் பண்ணணும் சார்? இவன் தான் பண்ணணும். 4 கோயிலை கட்டுங்க, 4 கோயிலை கட்டு. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஐயர் தான் பூஜை பண்ணணும்னா எப்படி? இப்போ நீங்கள் உங்கள் வாரிசுலேருந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆகம விதிப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவர் உருவாக்கிட்டீங்கிற ஆகம விதிங்கிற உருவாக்கப்பட்டது. ஓகேயா? ஆகம விதினா என்ன? அது காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும், சாப்பிடணும். இதுதான் ஆகமன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. நீங்க வந்து பிராமின்ஸ்ல பிறந்ததால பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஃபர்ஸ்ட் கால பூஜை இப்படி நடக்கணும். அததான் சொல்றேன் நான் உங்ககிட்ட. இப்போ அவன்கிட்ட சொல்ல பண்ண போறான். இல்ல அதர் ஜாதி பண்ண மாட்டானா அந்த மாதிரி? இல்ல ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், ஐயர் தான் பண்ணுவானா? மத்தவன் அந்த மாதிரி 6 மணிக்கு வந்து பண்ண மாட்டானா? நீங்க 6 மணிக்கு வேலைக்கு போனா 6 மணிக்கு போறீங்க, நான் 6 மணிக்கு பொண்ணா போறேன். வேற ஜாதி தான் நம்ம. ஏன் வேற ஜாதிக்கார அந்த 6 மணிக்கு வந்து பூஜை பண்ண மாட்டான்? நான் என்ன கேக்குறேன், 6 மணிக்கு பண்ணுங்க. நீங்க சாமிக்கு தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாமிக்கு தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எங்க பிறந்திருக்கீங்களோ அங்க என்ன பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு பண்ண வேண்டியதானே. நான் பிடிச்சா பெருமாள் தான் பிடிப்பேன், இல்லாட்டி நான் பிடிக்க மாட்டேன், மதம் மாறிக்கிறேன் சார். இப்படி ஒரு 100 பேர் இருக்க வரைக்கும் இப்ப சொன்னீங்களா இதே வந்து நீங்க போய் சர்ச்சில் நீங்க பெரிய கோயில் எல்லாத்துலயும் ஐயர் தான் சார் இருக்கான். இல்ல ஐயர் தான் இருக்காங்க. இருக்கு, என்ன தப்புன்னு சொல்றேன். ஏன் நம்ம எல்லாரும் இருக்குன்னா என்ன தப்பு? நாங்களும் இந்து மதத்துல தானே இருக்கோம். இல்ல எங்களையும் பூஜை பண்ண விட்டா என்ன? ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் வந்து முஸ்லீம் வந்து அந்த கோயிலை இடிச்சு சிலையை தூக்கும் போது ஆயிரக்கணக்கான பிராமணர் செத்தாங்க அந்த சிலையை காப்பாத்துறதுக்காண்டி. சார் நீ இப்போ ஒரு ஐயர், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அசால்ட்டாக கோயில் பணத்தை வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஐயர் எடுத்து ஆட்டை போட்டு போகிறாரு. இதெல்லாம் நடக்குது, எல்லா மதத்திலும் நடக்குது. அப்போ எல்லா மதத்தில் உள்ளவனும் பூஜை பண்ணால் என்ன குறைங்கிறேன் நான் என்ன கேட்குறேன், ஏன் அந்த நீங்கள் பர்டிகுலர் நாங்கள் வந்து இப்போ பண்ணுனா நாங்கள் வந்து ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலில் பண்ணோன்னா, நாங்கள் பண்ணால் திருப்பதி கோயிலில் தான் பண்ணோன்னா, வாங்க பண்ணுவோம், ஊர் கோயிலுக்கு போவோம், கிராமத்து கோயில் இருக்கு, எதுக்கு பெரிய ஐயங்கார் கோயில் பிரிச்சிருக்காங்க. பெருமாள் கோயிலில் ஐயங்கார் பூஜை பண்ணுறான், நான் சிவன் கோயிலில் ஐயர் பூஜை பண்ணுறான், அதிலே பிரிவினை வச்சிருக்கான். எவ்வளோ சார் நீங்க கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தானே? அந்த நம்பிக்கை இருக்குங்க. நீங்க பிரிவினை வச்சுக்கிறேன், எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க போனோடனே நுப்பாட்டுங்கிறான். ஒரு ஐயர் அவங்க டீம் வந்தா மட்டும் உள்ள கூட்டு போய் நுப்பாட்டுறான். ஒரு இலைக்கு மேல நம்ம போக முடியாதுங்க. இது நடந்துக்கினா இருக்கு, நடக்காமலா இருக்கு. இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் தான் வந்து இந்த கட்டில வந்து தயார் பண்ணேன், நான் தான் இந்த பெட்ஷீட்டை பண்ணேன் சார். உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது சார், நான் பண்ணேன். நான் உங்க வீட்டுக்கு வர முடியாது. மட்டும் ஏன் விட மாட்டான்னு கேக்குற மாதிரி இது எல்லாரோட இடம் சார், உங்க வீடு கிடையாது. எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும்.
அதே மாதிரி ஆகமத்துக்கு அவங்க வந்து அவங்க மித்த எதுவுமே இது பண்ணாம பொது இல்ல, எது பொது கோயில் பொது இல்லையா? எது பொது கோயில் நீ ஒரு பொது சொல்றது எப்படி இருக்குன்னா கட்டில் எல்லாமே நாங்க தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் ஏன் நடத்துறோம், நாங்க தான் போகணும்னு சொல்ற மாதிரி அப்ப இருக்கு. உங்க கோயில் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? யாரு கோயில்? ஐயர் கோயில் எழுதி வச்சிருக்காரு. ஆமா, ஆகம விதிப்படி அப்ப இருந்து எங்க உயிரை கொடுத்து ஒரு கோயிலை காப்பாத்தி வச்சிருக்கான். அப்ப எல்லாரும் தான் காப்பாற்றணும் சார். எல்லா மதத்துக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் தான் காப்பாத்துறான். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் சொந்தமா? எல்லாத்துக்கும் ஒரு கோயில் நீங்க இருக்குங்க. ஒரு ஐயர் ஒரு ஐயர் கம்மி தாங்க நம்ம ஸ்டேட்லயே. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மி, 10% கூட இல்ல இருக்க மாட்டாங்க. நீங்க 2% 2% ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? 2% இருக்கான வாழ விடுறீங்களா முதல்ல? உங்கள மாதிரி ஆளுங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு சார், இந்த பிராமணர்ஸ் நீங்க மெயில்ல அங்கவே உட்கார்ந்துறீங்க. கோயில் உள்ள நீ எங்களை வரக்கூடாதுங்கிற அதுவே தப்பு. கோயில்ன்றது நம்பிக்கை தானே? நான் கேட்கறது கோயில்ன்றது நம்பிக்கை தானே? முருகன் எல்லாத்துக்கும் சொந்தமா இல்லையா? கோயில்ன்றது நம்பிக்கை தானே? நான் கேட்கறது கோயில்ன்ற நம்பிக்கை சரி, தானே? முடிச்சிடலாம். ஆனா நம்பிக்கை போகும்போது உள்ள சரி உங்க நிலைப்பாடு லைட்டா சொல்லுங்க. இல்ல முடிச்சிடலாம் லைட்டா சொல்லுங்க. இப்போ வந்து எல்லாருமே போகணுமா போகக்கூடாதா? எல்லா கோயிலும் எல்லாரும் இது பண்ணுவாங்க. கோயில் எல்லாருமே கும்பிடணும், ஆனா பூஜை பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி யார் இருக்கோ கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இவர் சொல்றாரு பாத்தீங்களா, கரெக்ட். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணிடுறேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு ஜெயந்தபுரத்துக்கு போயிட்டேன். அப்போ வந்து ஒரு கோயிலை இடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து பாண்டுரங்கன் கோயில், பெருமாள் கோயில். ஆக்கிரமிப்பாளர்லாம் இடிக்க போறான்னு சொல்லிட்டாங்க. அந்த கோயிலில் சண்டை போட்டு நிப்பாட்டினேன். நிப்பாட்டி அந்த கோயிலை எடுத்து பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் தான் துணி துவச்சி கொடுப்பேன், எல்லாமே பண்ணினேன். ஆனால் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த தகுதி கிடையாதுங்க. தகுதி நீங்க சொல்லாதீங்க. உங்களை நீங்களே ஏங்க தகுதி இல்ல? எனக்கு ஏங்க நான் வந்து கதையா இருக்கு. ஏங்க இவரு துணியை மட்டும் துவச்சு கொடுப்பாராம், ஆனா கோயில்ல போய் சாமி எனக்கு என்ன தகுதின்னு எனக்கு தாங்க தெரியும். இல்ல நீங்களா முடிவு எனக்கு பண்ணுங்க என்ன சார். தெரியும்? இல்ல எனக்கு ஆசைங்க. என்ன எனக்கு கோயில் உள்ள போய் பூஜை பண்ண ஆசைங்க. ஏங்க என்ன விட மாட்டேங்கிறீங்க? யாருக்கு? எனக்கு ஆசை. கோயிலை கட்டுங்க, நல்லா கும்பிடுங்க. ஏங்க இருக்கிற கோயிலுக்குள்ள போய் தான் பூஜை பண்ணுங்க. என்ன அர்த்தம்? உங்க கேள்வி வந்து எப்படி இருக்கு தெரியல. கோயிலை கட்டுங்கன்னா தனியா மட்டும் கட்டிடுறீங்க. ஆமாங்க, இவரே நான் தான் பூஜை பண்றான்னு சொல்றான்ல. நான் தான் பூஜை. இப்போ வரும்போது சொன்னாரு, கோச்சுக்கிறாங்க ஜி, நான் துணியோ இருக்கு, நான் தனியாக அடிச்சிட்டேன், வாட வருதான்னு கேட்டாரு. எவனாச்சும் பிராமணர் சொல்லுவா இல்லை இந்த மாதிரி? நான் எத்தனை பேர் காமிக்கணும் உங்களுக்கு? நைட்டு பூரா பாவம் 1 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு 4 மணிக்கு வருவான். எத்தனை பிராமணன் சரக்கு அடிச்சுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு பீப் கறி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு காமிக்கவா? இருக்காங்க. எல்லாரும் படம் எடுக்கிறாங்க சரிங்களா. எல்லா படமும் என்னென்ன கதை சொல்லுது, என்னென்ன வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன புகுத்துதுன்னு இருக்கு, படம் எடுக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ சில டைரக்டர் சொல்றீங்களே, நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்களே, அவங்க எடுக்கிற கதைகளும் சொல்றது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுத்துறாங்க. இல்லைன்னா வந்து எப்படி இருக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி சமத்துவமா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. சிலர் என்னமா பண்றாங்க, சிலர் வந்து ஏதோ பண்றாங்க, தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு என்ன ஆதிக்கத்தை மென்ஷன் பண்ணி சிலர் வந்து இது பண்றாங்க சரியா. நீங்க ஒரு கதைக்களம் பண்றீங்க, இவர் ஒரு கதைக்களம் பண்றாரு, அது அப்படியே போகட்டும் சரியா. உங்க நிலைப்பாடு அப்படியே இருக்கட்டும். நீங்க சொல்றீங்களே ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு கோவிலில் வந்து ஒருத்தன் பூசாரி பூஜை பண்றான்னா அவன் மட்டும் தான் பண்ணிக்கணும், வேற யாரும் வரக்கூடாது, ஏன்னா அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. உங்களோட நிலைப்பாடுல நீங்க அப்படியே நில்லுங்க, அவரோட நிலைப்பாடுல அவர் அப்படியே நிற்கணும் சரிங்களா. இது நம்ம இன்னும் பிறகு பேசுவோம். ஸோ உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.